வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் கை தையல் தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸு, லைனிங் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து லைனிங் துணி வந்து ப்ளவுஸோட மேல் பக்கமாக வச்சுக்கிறோம். மேல் பக்கமாக வச்சு கீழே மடித்து விட்டுக்கிறோம்ல, அதிலேருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸோட துணி வந்து மேல் பக்கம், லைனிங் துணி அதுக்கு மேலே. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிட்டு அப்படியே லைனிங் துணி அப்படியே வச்சு திருப்பிக்கலாம். திருப்பி நகத்தால் ஒரு கீறல் போட்டுக்கலாம். கீறல் போட்டு இந்த லைனிங் துணி மேலே ஒரு தையல் விட்டுக்கலாம். லைனிங் துணி மேலே தையல் கொஞ்சமாக தையல் விட்டு, கொஞ்சம் துணி விட்டு தையல் விட்டோமா போதும். லைனிங் துணி மேலே தையல் விட்டுக்கிட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம். உள் பக்கமாக அப்படியே திருப்பி இந்த ரெண்டு துணியும் சேர்த்தி இந்த ஓரமாக வந்து பெரிய தையல் விட்டுக்கலாம். பிரித்து விட்ற தையல் இது, அதனால் பெரிய தையல் விட்டுக்கலாம். இந்த தையல் வந்து நம்ம பிரித்து எடுத்துருவோம். அப்படியே நேராக பெரிய தையல் விட்டுட்டு வந்து அப்படியே நம்ம நிறுத்தி இதை வந்து கை அப்படியே வச்சு தைச்சிடலாம். அந்த ஓரமெல்லாம் தையல் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சின்ன தையல் விட்டுக்கலாம். சின்ன தையல் விட்டு லைனிங் தைச்சிருவோம். தைச்சிட்டு மீதி துணி வந்து வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா துணியை வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து கீழே வந்து நம்ம பெரிய தையல் விட்டோம்ல, அதை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்துட்டோமா நம்மளுக்கு வந்து கீழே வந்து தையலே தெரியாது. தையல் கைக்கு தையல் விட்டுக்கிறோமா என்னன்னே தெரியாது. அவ்வளோதான், பிரித்து எடுத்துட்டோமா. இப்போ பாருங்கள், தையலே தெரியாது கைக்கு. துணி நகர்ந்தும் வராது. ஏன்னா கீழேயும் தையல் விட்ருக்குறோம், லைனிங் வச்சு தைச்சிட்டோம். துணி நகர்ந்து வரதோ எதுவும் இருக்காது. தையல் தெரியாமல் கை நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்களும் தையுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.